வெட்டுக்கத்தி 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 கொண்டு வந்துருக்காங்க. வெட்டுக்கத்தி அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ. அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ. அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ. அடிச்சு வெட்டுக்கத்தி என்னத்துக்கு வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? பேச வந்த வந்தவங்க வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க? என்ன என்ன அட்வொகேட் நெல்சன் மற்றும் ராஜா பேரனுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. ராஜா பேரன் அவர்கள் அட்வொகேட் நெல்சனுடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று, நீ எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் 500 கோடி பணம் வாங்கினாரு, சாட்டை 2 கோடி பணம் வாங்கினாரு, நான் வந்து FSSAI லைசன்ஸ் இல்லாமல் தான் நான் வந்து பொருளை வந்து விற்கிறேன் அப்படின்னு ஒரு அவதூற பரப்புவேன் அப்படின்னு சொல்லி நெல்சனுக்கு எதிரான கேள்விகளை ராஜா பேரன் அவர்கள் முன் வச்சு பேசியிருந்தாரு. அவங்க 2 பேருக்கு நடுவில் கலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பேசின காணொலியில் பேசியிருந்தோம். ஆனால் அட்வொகேட் நெல்சன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராஜா பேரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்களை கூட்டிட்டு வந்து ரவுடிசம் பண்ணாரு, எங்க அப்பா வந்து காங்கிரஸ்ல அந்த ஊர்லயே பெரிய ஆளு, கட்சி பொறுப்புலையும் இருக்காரு, அதனால இன்னொரு கட்சி சார்ந்த நபர்கள் நம்மளை வீடு தேடி பேச வந்திருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சியினரையும் ராஜா பேரன் அவர்களையும் எங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ள அனுமதிச்சாரு. வீட்டுக்குள்ள வந்து ராஜா பேரன் வந்து அமர்ந்திருந்து எங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தாரு. அந்த வேலையில தான் நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு எங்கள் அம்மா நானும் எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம். வந்த இடத்துல ராஜா பேரன் அவர்கள் என்கிட்ட ரொம்ப திமிர்த்தனமாக அடாவடியாக பேசினாரு. அதற்கு நான் பதில் கொடுக்க என்ன வந்து அவர் தாக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டு பெண்களையும் அவர் விட்டு வைக்கல, எல்லாரையுமே மாறி மாறி தாக்குனாரு என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை ராஜா பேரனுக்கு எதிராக அட்வொகேட் நெல்சன் அவர்கள் வைத்திருக்கிறாரு. என்னுடைய அண்ணன் அவனுக்கு 2 வாரத்தில் வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கு, அவனையும் விட்டு வைக்கல ராஜா பேரன் அவர்கள், அவனையும் தாக்குனாரு. நல்ல வேலையா ஊருக்காரவங்க சத்தம் கேட்டு வந்ததுனால நாங்க உயிர் தப்பிச்சோம். ராஜா பேரன் மற்றும் ராஜா பேரனுடைய மனைவி மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் அருவாள் போன்ற ஆயுதங்களோடு எங்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு தான் எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அட்வொகேட் நெல்சன் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் ராஜா பேரன் அவர்கள் சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராஜா பேரன் அவர்கள் கொண்டு வந்திருந்த ஒரு பேக்கில் இவ்வளோ நீட்டத்தில் வந்து ஒரு அருவாளை வந்து எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அருவாள் எடுத்துகிட்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அட்வொகேட் நெல்சனுடைய உறவினர் ஒருத்தர் எழுப்பிய காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அட்வொகேட் நெல்சன் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வச்சது அவதூறு, அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. 500 கோடி ரூபாய் அண்ணன் சீமான் அவர்கள் வாங்கினாருன்னு சொன்னது ஒரு முழுக்க போய். அஃபிடவிட்டை தூக்கிட்டு வந்து தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அஃபிடவிட்டை தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாம கயல்விழி அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கயல்விழியோட அப்பாவுக்கு 2 குடும்பம், அதனால அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது பல மாதமாக இருந்திருக்கு. அதனால சொத்தை பாகம் பிரித்து கயல்விழி அவர்கள் மேல எழுதி வச்சிருக்காங்க. அதற்கான ஒரு பதிவை தான் அண்ணன் சீமான் அவர்கள் அஃபிடவிட்ல மேற்கொண்டிருந்தார். அந்த அஃபிடவிட்டை வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த நெல்சன் பிதற்றுகிறான், அவன் வந்து உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்றான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நெல்சனை தோலுரிச்சிட்டு வர்றோம். ஆனால் ராஜா பேரன் அவர்கள் அட்வொகேட் நெல்சன் அவர்களுக்கு எதிராக செஞ்ச இந்த ஒரு விஷயத்தை நம்மளால ஆதரிக்க முடியாது. ஏன்னா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு போன இடத்துல ஆயுதங்களை எடுத்துட்டு போனதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை ராஜா பேரனுக்கு எதிராக நம்ம வைக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜா பேரன் அவர்களுடைய மனைவிட்ட அட்வொகேட் நெல்சனுடைய உறவுக்காரர் கத்தி எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்ன, வெட்டருவாவோட ஏன் வந்தீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, உங்களை நம்பி நாங்கள் வீட்டுக்குள்ள முதற்கொண்டு விட்டோமே, நீங்க இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினப்போ அவங்களால பதில் சொல்லாம முழிச்சுக்கிட்டு ஆறு சாவியை கொடுத்துருங்க நாங்கள் கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லி ராஜா பேரன் அவர்களுடைய மனைவி அவங்க வீட்டை பூட்டிட்டாங்க, இவங்களுக்கு பயந்துகிட்டு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சின காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவுது.
இதுல ராஜா பேரன் அவர்களுடைய தரப்பு விளக்கத்தை கேட்காம நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாது. ஏன்னா அவங்க அருவாளை வந்து பேகுக்குள்ள வச்சிருந்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா சேஃப்டிக்காக வச்சிருந்தாங்களே. ஏன்னா ஊர் விட்டு ஊர் போறோம், ஒரு 100 பேரா சேர்ந்து நம்மளை தாக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அந்த அருவாளை பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தாங்களா, இல்ல நெல்சன் அவர்களை தாக்கணும் வெட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அருவாளை எடுத்துட்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. நெல்சன் வச்சது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசினது, சாட்டைக்கு எதிராக பேசினது 100க்கு 200% தப்பு. அதில் மாற்று கருத்தே இல்லை. நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் பாசறைன்னு ஒன்று இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர்களுக்கு எதிராக யாராவது அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக இந்த வழக்கறிஞர் பாசறை தாராளமாக வழக்கு கொடுக்கலாம். இதே அட்வொகேட் நெல்சன் அப்படிங்கிற நபரும் ஒரு வழக்கறிஞர் தான். நம்ம அந்த நபருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அதுதான் தீர்வாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் நேரடியாக மிரட்டுறது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த தாவேகா தற்குறிகள்லாம் ரொம்ப ஒழுங்கு மயிறு மாதிரி சமூக ஊடகங்களில் ராஜா பேரன் அவர்களுடைய இந்த விஷயத்தை பற்றி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்க, நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் ரவுடிகள் போல செயல்படுறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்கன்னா நாளை பின்ன மக்கள் இவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான அத்துமீறலில் ஈடுபடுவானுங்கன்னு இது மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது எழுந்து வருகிறது. அண்ணா வாங்கண்ணா, நீங்க உள்ள இதில் அட்வொகேட் நெல்சன் அவர்கள் அவருடைய கையை வந்து மேலே தூக்கி காட்டுறாரு. அந்த இடத்துல வந்து பொழந்திருக்கு, ஒரு வெட்டுக்காயம் அப்படிங்கிறதும் நெல்சனுக்கு ஏற்பட்டிருக்கு. நெல்சன் அவர்கள் உண்மையிலேயே ராஜா பேரனோல தாக்கப்பட்டு அருவாளால் வெட்டப்பட்டு அந்த காயம் அப்படிங்கிறது வந்துச்சா, இல்லை அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவர் ஒரு வக்கீலுக்கு படித்தவர், சட்டம் அவருக்கு நல்லா தெரியும், அவரே ஏதாவது பிளேடு கீடு எடுத்து கிழிச்சு விட்டுக்கிட்டு ராஜா பேரன் என்ன அருவாளால் வெட்டிட்டாரு அப்படின்னு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை ராஜா பேரனுக்கு எதிராக வைக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நெல்சன் அவர்களுடைய தரப்பு விளக்கத்தை மட்டும் கேட்டுட்டு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ராஜா பேரனுடைய தரப்புல இருந்து அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா ராஜா பேரன் அவர்கள் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதை தாண்டி சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரு. வன்முறை அப்படிங்கிறது தீர்வு இல்லை அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு. அவருடைய காணொலிகள்லேயே அது வெளிப்பட்டிருக்கும். இதே தாவேகா தற்குறிகள் அவருடைய கார்ல கோடு போட்டுட்டு ஓடிட்டானுங்க. அப்போ வந்து அவர் நினைச்சிருந்தா அந்த தாவேகா தற்குறிகளை தாக்கியிருக்க முடியும். ஆனால் அவர் வந்து வன்முறையை அந்த மாதிரி இடங்கள்ல கையாளாகாமல் கடந்து தான் போயிருக்காரு. அப்படிப்பட்ட நபர் நெல்சன் அவர்களை தாக்கியிருப்பாரா? நெல்சன் அவர்களுடைய அம்மாவை, அண்ணனை, அவங்க அப்பாவை, அவங்க குடும்பத்தாரை வந்து ராஜா பேரன் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது எழுப்பப்படுது. நெல்சன் அவர்களுடைய உறவினர் கேட்குறாரு ராஜா பேரன்ட்ட, ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து நீ மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜா பேரன் அவர்கள் சொல்றாரு, இது ஊர்லாம் கிடையாது, இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஒரு பகுதி. ஏன்னா தமிழர்களுக்கான அரசியலை தான் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம், நீ வேணா இதை ஓன் ஊருன்னு பார்ப்ப, என்னை பொறுத்தளவுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊருமே என் ஊர் தான் அப்படின்னு ராஜா பேரன் அவர்கள் பதிலளிக்கிறாரு. தமிழ்நாடு என்ன இருக்கு? ஒரு ஊருக்குள்ள வந்து இப்படி பேசுறீங்கன்னா தப்பு. ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு உண்மையிலேயே ராஜா பேரான் வந்து நெல்சன் குடும்பத்திற்கு எதிராக தாக்குதலை நடத்தினாரா, இல்லை நெல்சன் அவர்கள் ராஜா பேரன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்தக்காரன் ஊர்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ராஜா பேரன் அவர்களுடைய மனைவியை ராஜா பேரனை தாக்குதலுக்கு உட்படுத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா ராஜா பேரன் அவர்கள் சட்டைக்கிட்டையெல்லாம் கிழிஞ்சு வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நிற்கக்கூடிய காட்சிகள் வந்து வீடியோவாக பதிவாகி இருக்கு. அதனால் நம்ம நெல்சன் தரப்பு நியாயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் ராஜா பேரன் தரப்புல இருந்தும் என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த நிலையில தான் நெல்சன் அவர்கள் ஒரு புகார் ஒன்றையும் ராஜா பேரனுக்கு எதிராக காவல் நிலையத்தில் அளிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்காரன் எப்போ என்ன தப்பு பண்ணுவான் அவனை வந்து கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆளுகிற அரசாங்கமும் காவல்துறையும் வலிமேல் விழிவைத்து காத்திருப்பாங்க. அதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக வெளியில் போகிற ஓனான தூக்கி வேட்டியில் விட்ட கதையா நெல்சனுடைய வீடு தேடி பிரச்சனையை வந்து ராஜா பேரன் அவர்கள் வாங்கி கொண்டார் அப்படின்னு
தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. உண்மையிலேயே நெல்சன் பண்ண தவறுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை நெல்சன் அவர்களுக்கு எதிராக எடுத்திருக்கணும். அவர் வீட்டுக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட போயிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா இந்த சம்பவம் பல பேருக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். சமூக ஊடகங்கள்ல வாய் இருக்கு, கேமரா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வாய்க்கு அவதூற அள்ளி வீசிடக்கூடாது. நம்ம அவதூறு பரப்பணும். நம்ம வாய்க்கு வந்ததில் நாக்கு மேல பல்ல போட்டு இந்த கட்சிக்காரன் அவன்கிட்ட காசு வாங்கினா, அவன் இவன்கிட்ட காசு வாங்குறான்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை முன் வச்சோம் அப்படின்னா வீடு தேடி நம்மள 4 பேர் நாக்க புடிங்கிட்டு சாவற மாதிரியான கேள்விகளை கேட்பாங்க அப்படின்னு இந்த சமூக ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்பக்கூடிய அயோக்கியர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்கிறேன், இந்த விஷயத்துல யார் மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அட்வொகேட் நெல்சன் மீதா இல்ல ராஜா பேரன் அவர்கள் மீதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.